ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான ஃபஸ்ட் ரிவிஷன் ஒரிஜினல் கொஸ்டின் இன்றைக்கி திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்டில் நடந்தது. மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஃபஸ்ட் ரிவிஷன் மட்டும் கிடையாது, பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறக்கூடிய மெத்தட் என்ன அப்படிங்கிறதும் இதே கொஸ்டின் பேப்பர் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வரலாம். ஏன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த ரிவிஷன் எக்ஸாம் அப்படிங்கிறது ப்ரீவியஸில் நடந்த கொஸ்டின் தான் மேக்ஸிமம் டிவைட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த டைமில் பார்க்கும்போது நம்ம என்னென்ன கேள்விகள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஒரு தடவை பார்த்துலாம். ஒன்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 15 ஒன்வேர்டு அப்படின்னம்னா மேக்ஸிமம் 10th பொறுத்த வரைக்கும் புக் பேக் தான் உங்களுக்கு அதிகமாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே புக் பேக் தான். காய்ந்த இலையும் தோகையும் சருகும் சண்டும், குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள், குறிஞ்சி மருதம் நெய்தல், உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய நாடு மலேசியா, சரியான அகரவரிசை, உழவு ஏர் மண்மாடு, பூக்கை குவித்து பூவை குறிவோடுக்காக, கருணையன் எலிசபெத்துக்காக, மையோ மரகதமோ கடலோ மலைமுகிலோ பழுப்பு, உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் பெருஞ்சாத்தன், படற்கை பெயரை குறிப்பது. இது மட்டும் நமக்கு புக்கின்லேருந்து கேட்டிருக்காங்க. படற்கை பெயர்க்கை குறிப்பதுன்னு சொல்லும்போது அவர் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, 5 சால்பு ஊன்றிய தூண் இந்த தொடர்களில் உள்ளது கேட்டிருக்காங்க. நாற்றிசையும் செல்லாத 4 அப்படிங்கிற எண்ணு பெயரும் 5 சால்பு ஒன்றிய எண்ணோடு அப்படிங்கிறதுல 5, அப்போ முதல் ஆப்ஷன் 4, 5 அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறோம். பரிபாடலடியில் விசும்பில் இசையில் வானத்தையும் பெருளியையும், பகர்வனர் திரிதரு நகர விதியும் கேட்டிருக்காங்க. சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். பாடலில் அமைந்துள்ள மோனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று தான். மோனை அப்படின்னம்னா முதல் எழுத்து இல்லையா, இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பகர்வனர் பட்டினும் அப்படிங்கிறது இதில் மட்டும்தான் பாப்பா முதல் எழுத்து ஒன்றி வருது, அதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தது காருகர் என்பதன் பொருள் நெசவாளர். இப்பாடலில் குறிப்பிடும் நறுமண பொருள் அகிலும் சந்தனமும். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இதுலேயும் ஒன்று நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய சிறு கூலங்கள் யாவை, இது ஒன்று. மற்றபடி நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினே உங்களுக்கு 100% போதுமானது. பார்க்கும்போதே தெரியும். அவையும் சுருகுறிப்பு வரைக, வறுமையின் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி. கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொழித்திறன் பயிற்சி நான் கொடுத்தது இது எல்லாமே. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திங்கன்னா 5 2 மார்க் மொழித்திறன் பயிற்சி என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஃபுல்லாகவே கவர் ஆயிரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 7வது சாப்டரில் இருக்கக்கூடிய மணக்கோட்டை, கண்ணும் கருத்தும், அதேமாதிரி ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய இந்த இயற்கை செயற்கை, கொடு கோடு, விடு வீடு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின். இது எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க எக்ஸாமில் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அடுத்து 3 மார்க் கொஸ்டின் நெடுவினா நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் அறிந்தது அறியாதது, தெரிந்தது தெரியாதது. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் அதில் போய் என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் நெடுவினா கேட்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட் ரூல் அப்படிங்கிற மாதிரியே இருக்கிறனால திருக்குறள் நெடுவினா புக் பேக்காக இல்லைனாலும் நமக்கு கேட்டிருக்காங்க. வள்ளுவம் சேர்ந்த அமைச்சர். மற்றபடி இந்த 38ஆம் நம்பருக்கு நான் சொல்லக்கூடிய 3 கேள்வி. இறைவன் இடைக்காடன் குறளுக்கு திருவிளையாடல் புராணம், அது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 7வது சாப்டரில் இருக்கக்கூடிய நெடுவினா, 7வது சாப்டரில் இருக்கக்கூடிய கருணையன் தாய்க்காக கீதாஞ்சலியை தொகுத்தெழுதுக, அதாவது லாஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய தேம்பாவணி நெடுவினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய மருவூர் பாக்கத்தினுடைய வணிக வளாகங்கள். இந்த 3 கேள்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த 38ஆம் நம்பர் கேள்வி பப்ளிக் எக்ஸாமில் உங்களால் என்ன செய்ய முடியும்னா அட்டன் பண்ண முடியும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக, படிவம். லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 42 தமிழாக்கம் 7 யூனிட்டில் இருக்கிறதையுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக நெடுவினாவில் நமக்கு 3 நெடுவினா 8 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறதும் உங்களுக்கு சொல்லிடுறேன். புரியுங்களா? நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இயல் 1ல் இருக்கக்கூடிய நாட்டு விழாக்கள், இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா